கோல்ஃப் கிரவுண்ட் வந்து 8 ஏக்கர் லேண்டு மேடம் ரூபா மேடமும் எடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் நம்ம கண் கண்ட தெய்வம். அவருக்கு அட்டாவை யாரும் வரக்கூடாது, அவருக்கு எதுவுமே கிடையாது, அவரு கூட நம்ம இல்ல. இன்னைக்கு வாழ்ந்து இருக்கிற இந்த 25 வருஷமா கோர்ட்ல வாதாடி இருக்கோம்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் வச்ச சட்டத்தினால தான் இன்னைக்கு நாங்க பிஜேபி வாழ்ந்து இருக்கிறோம். அந்த சட்டத்தில் தான் நாங்க கெளிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு மண்டபம் கட்டுறதுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. நம்ம என்ன சொல்றோம், ரூபா மேடத்தை லீகலா பண்ணு. இப்ப நீ 8 ஏக்கர் வாங்கி இருக்கிற, ஒரு ஏக்கர் வந்து 6 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. 8 ஏக்கருக்கு நீ பணம் கட்டிடு, பிஜேஎம்எல்க்கு நாங்களே சைன் பண்ணி கொடுக்குறோம். கேஸ்ல நாங்க சைன் பண்றோம். 8 ஏக்கருக்கு பணம் கட்டு. எவ்வளவு ஆகுது? ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய். 8 ஏக்கருக்கு எவ்வளவு ஆச்சு? பணம் கட்டிடு. இப்ப பெம்மல் கார் வந்து பணம் கட்டி தான் ஒர்க் ஷாப் எடுக்கிறான். ரயில்வே கார் பணம் கட்டி தான் ரயில் வாங்குறேன். என்ஹெச் பணம் கட்டி தான் கோர்ட்ல வாங்குறேன். அதே மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க, இந்த 8 ஏக்கருக்கு பணம் கட்டுங்க. 6 லட்சம் ரூபாய் ஏக்கர்னு சொல்லிக்கிறான். வாங்கிட்டு கட்டுங்க, லீகலா கட்டுங்க. அது 6 லட்சம் ரூபாய் 8 ஏக்கருக்கு கணக்கு போட்டு நீங்க கட்டுங்க. பணம் வாங்காம கொடுத்துட்டாங்க. இவங்க அண்ணாத்தை ஆக்குபை பண்றாங்க அந்த லேண்ட. அது பண்ணக்கூடாது, தப்பு. இப்ப அதுக்கு பிஜேஎம்எல் என்ஓசி கொடுக்கல, இவங்க கொண்டு போய் அங்க கட்டுறாங்க. இப்ப இங்க இருக்கிற இவங்களுக்கு சண்டை வைக்கிற மாதிரி ஆயிப்பதில்ல. அது நீ லீகலா பண்ணுன்ற பாபா சாஹிப் பண்ணும்போது லீகலா பண்ணு. 8 ஏக்கர் லேண்டுக்கு காசு கட்டு, வாங்கிக்கோ, கட்டு. உனக்கு யாரும் வரல, நம்மளாம் வரலாம், கட்டலாம். கேல்ஃப் கிரவுண்ட் வேற செப்பரேட்டா இருக்குது, இவங்க கட்டுறது செப்பரேட். அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஒண்ணு இல்லை. இது செப்பரேட்டா இருக்குது, அது செப்பரேட்டா இருக்குது. அவங்க வந்து கர்நாடகால இந்தியாவில 4வது இடத்துல இருக்கிறாங்க கேல்ஃப் கிரவுண்ட். இது பெரிய பேரெல்லாம் வந்து இங்க விளையாடுறாங்க. அது காலகாலமா பிரிட்டிஷ்கார இருந்து இருக்குது. அது அந்த நிஷாராவை நம்ம ஒண்ணு அழிக்க கூடாது. அது இருக்குது, இடம் காலியா இருக்குது, பக்கத்துல கட்டு, ஒண்ணு வேணும் சொல்ல. அது லீகலா கட்டுன்னு தான் நம்ம சொல்றோம். யாருக்கு எந்த தொந்தரவு. இப்போ 25 வருஷமா இருக்குது ரூபா மேடத்துக்கு ரிக்வஸ்ட் பண்றேன் நான். 25 வருஷமா ராஜீவ்காந்தி சிலை பிஷப்ல திறக்காதுக்குது. நீ அது துறையமா? சிவில் ஹாஸ்பிட்டல் எதிரில காங்கிரஸ் ஆபீஸ் இல்ல, அந்த காங்கிரஸ் ஆபீஸ கட்டு. நீ இந்த காங்கிரஸ் ஆபீஸ கட்டு. 50 வருஷமா காங்கிரஸ் இருக்குது. ஆனா இந்த 50 வருஷமா அந்த கேஜிஎஃப்ல ஐஎன்டிசி தான் காங்கிரஸ் வளர்த்தது, இந்த யூனியன் தான் வளர்த்தது, பார்ட்டி கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்ட்டி. இந்த 50 வருஷமா இந்த ஊர்ல வளர்த்தது இந்த ஐஎன்டிசி தான். காங்கிரஸ் சொல்றதுக்கு இந்த ஐஎன்டிசி தான். உலக தலைவர் எல்லாம் வந்தது இந்த ஐஎன்டிசிக்காகத்தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. ரெகக்னைஸ் பண்ணி 15 வருஷம் ரெகக்னைசேஷன் வந்தா பிஜேபி நம்ம ஆண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க காங்கிரஸ் ஆபீஸ் சிவில் ஹாஸ்பிட்டல் நீ கட்டு. நம்ம பிரச்சனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுமா, அது கட்டுமா. ராஜீவ்காந்தி சிலை ஓபன் பண்ணுமா, இந்த 2 வேலை ஃபர்ஸ்ட் பண்ணுமா. பணம் இல்லைன்னா என்னங்கெல்லாம் டொனேஷன் கொடுக்குமா, பண்ணுங்கம்மா. இதை நான் என்ன சொல்றேன்னா, பாபா சாஹிப் வந்து கொலாப்ஸ் பண்ணாதீங்க. லீகலா அலர்ட்மெண்ட் வாங்க, பணம் கட்டு, அலர்ட்மெண்ட் வாங்கி என்ஓசி வாங்கி ஆறாம கட்டு. யாரும் ஒண்ணு எந்த டிஸ்டர்பும் பண்ணல. இப்ப தெரியாது. இப்ப பில்லு மார்க்கெட் எதுக்கு இடிச்சிங்க நீங்க? அங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்ல, அன்னர்தேஷன் தானே இடிச்சிங்க. நாளைக்கு அதே மாதிரி இதை கட்டிட்டு பிறகு நாளைக்கு இன்னொருத்த வந்துட்டு இன்னும் டிரான்ஸ்பர் ஆகல. பிஜிஎம்எல் லேண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, அப்படியே இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர்ல தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் நீ இன்வால்வ்மெண்ட் பண்ற? நாங்க பலமுறை சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சித்தராமையா பீரியட்ல இருந்து பாருங்க, எஸ்எம் கிருஷ்ணா பீரியட், எஸ்எம் கிருஷ்ணா லெட்டர் கொடுத்துக்கிறார், 50 லட்சம் ரூபாய் வே பண்ணார் கரண்ட் பில். பாருங்க எஸ்எம் கிருஷ்ணா. நாங்க போய் பேசும்போது ஐஎன்டிசி பேசும்போது தலைவர் ராஜகோபால் தலைவர் பக்தவச்சன் தலைவர், சௌரிதாச தலைவர், திவாகர் சாரு, நாங்கெல்லாம் போய் பேசும்போது சைன் பண்ணி எஸ்எம் கிருஷ்ணா 50 லட்சம் ரூபாய் வே பண்ணி கொடுத்தார் கரண்ட் பில். எஸ்எம் கிருஷ்ணா சைன் பண்ணி அப்போ 2000 கரண்ட் பில் 50 கோடி ரூபாய் இது பண்ணி கொடுத்தாரு. நம்மளுக்கு பில்ல கட்டாதீங்க, ரன் பண்ண சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்மளுக்கு அப்ப சப்போர்ட் பண்ணிக்குது. அதைத்தான் நம்ம சொல்றோம், நம்ம செய்யறது லீகலா கரெக்டா செய்யுங்கன்னு சொல்றோம். இப்ப தோழியால எல்லாம் பணம் வருதுன்றான். சில நண்பர்கள் சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் கிட்ட பணம் இல்ல, மேனேஜ்மெண்ட் பணம் இல்ல. இந்த வருஷத்துக்கு 3 கோடி வருது இல்ல, எங்க போகுது அந்த 3 கோடி? யாரு கேட்கறது? ரெண்ட் வசூல் பண்றாங்க, 1 கோடி வருதுல வருஷத்துக்கு. அது என்ன பண்றாங்க? 4 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். ஆனா இப்ப இருக்கிற ஆபீசர்கள் பாவம், அந்த ஆபீசர்ஸ் ஒண்ணும் தெரியாது. எல்லாத்தையும் அந்த 3 ஆபீசர் காலி பண்ணி, கஜானாவை காலி பண்ணி ஓடி போட்டாங்க. இப்ப இருக்கிற ஆபீசர் ஒண்ணும் தெரியாது. தொழிலாளிகளுக்கு இப்ப நம்ம என்ன, இந்த ஒரு மெமராண்டம் எடுத்துன்னு போயிட்டு நான் எம்பியை மீட் பண்ணி பேசுறேன். எம்பி கிட்ட இந்த காப்பி எடுத்து கொடுக்குறேன். பாரு சார், உங்ககிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு தப்பா சொல்லுது, மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல இப்படி பண்றாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுக்குறோம்,
எம்பிக்கும் ஒரு காப்பி கொடுக்குறோம், நம்ம பிரசிடென்ட்டுக்கு இது மாதிரி ஒரு காப்பி கொடுக்குறோம். தொழிலாளிங்க மத்தியில பீதி அடைய வேணாம், எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம். கடைசியா நான் சொல்லிக்கிறேன், நண்பர் கே ராஜேந்திரனுக்கு நண்பர் வந்து இப்போ அவர் எடுத்துக்கிறார், கே ராஜேந்திரன் சார் எடுத்திருக்கிறார். அவரு தான் முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணும் போது அவர் தலைமையில நம்ம ஒத்துக்கணும். பாருங்க, ஏற்கனவே ஜனதா தள் பெட்ரேஷன் கே ராஜேந்திரன் லெட்டர் கொடுத்துக்கிறார். ஜனதா தள் ஆல் ட்ரேட் யூனியன்ல ஒன்னா சேர்த்தோம். நாங்க எல்லா யூனியனும் ஒன்னா சேர்ந்தோம். எப்போ 2005 ஒன்னா சேர்ந்து எல்லா யூனியனும் சைன் பண்ணி ஆர்எல்சி கிட்ட கொடுத்தோம். நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கு, எங்களுக்கு ஒரே அஜெண்டான்னு சொல்லி சைன் பண்ணி எல்லா யூனியனும் கொடுத்துருக்கோம். அதுல ஜனதா தள் யூனியன் கே ராஜேந்திர சாரு அவரு லெட்டர்ல கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த வேலை இப்ப செய்ய மாட்டேங்கிறாரு அவரு? எல்லா யூனியனும் கூப்பிடு. இன்னொரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கேஸ்ல இருக்குது யாராவது தெரியுங்களா? ஐஎன்டி சார்பா நான் இருக்கிறேன், பார்த்திபன். ஆபீசர் யூனியன் சார்பா வந்து சோபாச்சலங்கிறார். போர்மன் யூனியன் சார்பா யஸ்வந்த்கிறார். ஏடிஎம்கே சார்பா பொன் சந்திரசேகர் இருக்கிறார். அன்பழங்கர். இவ்வளவு பேர் தான் இருக்கிறோம். மீதி எல்லா லீடர்களும் சேர்த்துட்டாங்க. இந்த கேஸ்ல இருந்த லீடருங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க. இவ்வளவு பேர் இந்த யூனியன்ல இருந்து எல்லாம் போயிட்டாங்க. 15-12 யூனியன்கார எல்லாம் போயிட்டாங்க. இருக்கிறது ஒரு 5 பேர் தான். நாங்கெல்லாம் ஒன்னா வரோம். உங்க பின்னாடி எங்களை கூப்பிடுங்க. எல்லா ட்ரேட் ஒன்னா கூப்பிடுங்க, ஒன்னா கூப்பிடுங்க. நாங்க வரோம், உங்க டைம்ல வரோம். நீங்க செய்யறீங்க, உங்ககிட்ட எம்பி இருக்குது, மினிஸ்டர் இருக்குது, நாங்க வரோம். ஏன் எல்லா ட்ரேட் யூனியன் கூட மாட்டேங்கிற? சொசைட்டி நாங்க சேர்க்கல, சொசைட்டி நாங்க கணக்குல வைக்கல, வெறும் ட்ரேட் யூனியன் மட்டும் தான் நான் சொல்லுவோம். நண்பர் அவர் செய்யணும், அவர் பின்னாடி நாங்க போறோம். அவரு செய்யறாரு, அவுட் ஆஃப் கோர்ட் பண்றாரா, நாங்க சைன் வாங்குறோம் எல்லாருக்கிட்டும். இல்ல கோர்ட் மூலியமா பண்றாரா, அதுக்கும் நாங்க ஒத்துழைக்கிறோம். பாருங்க, இது லாஸ்ட் 2003 மேனேஜ்மெண்ட் புல்டன் போட்டோம். அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் இடிப்பேன். இது யாரு அன்ஆத்தரைஸ் பண்றாங்களா இடிப்பேன். அந்த செலவு அவங்களே தான் கொடுக்கணும்னு மேனேஜ்மெண்ட் புல்டன் போட்டு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுது, ஹைகோர்ட். இப்ப இது பவனை போய் இடிச்சுட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? மேனேஜ்மெண்ட் இருக்கு, புல்டன் போட்டாச்சு. அன்ஆத்தரைஸ் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. இதுதான் நம்ம சொல்ல வரோம். பிரச்சனை வரக்கூடாது, லீகலா பண்ணுங்க, லீகலா செய்யும் தான் நம்ம கேட்டுக்கோ. 5 சால்ப கேட்டுக்கோ. மொத்தம் சேர்த்தா 75 கோடி வந்து இன்னைக்கு பிஜிஎம்எல்ல இன்கம் இருக்கு. எல்லா தொழிலாளிகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் பிறகு நாங்க மீண்டும் வந்து எம்ப்ளாய்க்காக இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்றதை விளக்குறதுக்காக ஐஎன்டிசி சங்கம் முன் வந்துக்குது. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality, family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Pay.